நாம் தமிழர் கட்சியோடைய மெயின் பலம் வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ். நியூட்ரல் ஓட்டர்ஸ் ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி சீமானுடைய அரசியல் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருந்தது, ஆப்ஷன் இருந்தது. ஆனா எப்போ டிவிக்கே வந்ததோ அப்பவே வந்து அந்த ஆப்ஷன் வந்து மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. இப்போ டிவிக்கே தான் நியூட்ரல் ஓட்டர்ஸோட ஆப்ஷன். நாம் தமிழருக்கு பெருசா ஸ்கோப் இல்லை. லாஸ்ட் ஆப்ஷன், அடுத்த ஆப்ஷன் பிஜேபி. பிஜேபியும் வந்து உங்களுக்கு தெரியும், அது நார்த் இந்தியாவில் ஃபேமஸாக இருக்குது. சவுத் இந்தியாவில் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக இது கிடையாது. சவுத் இந்தியாவில் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, இப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்குள்ள வரப்போகுது. ஸோ காங்கிரஸ் இஸ் பிகமிங் வெரி ஸ்ட்ராங் இன் சவுத் இந்தியா. அண்ட் பிஜேபிக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை, தான் உண்மை. ஸோ பிஜேபிக்கு இருக்கிற ஒரே ஹோப் அண்ணாமலை. அவரையும் வந்து வளர விட மாட்டாங்க. அந்த கட்சியில் இருக்கிற இந்த எல்முருகன், தமிழிசை மாதிரி ஆட்கள் வந்து அவரையும் வந்து டம்ப் பண்ணி இவங்க மேல ஒன்றும் பார்க்குறாங்க. ஸோ அந்த கட்சிக்கும் பெருசா எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல ஒருவேளை அண்ணாமலைய நிரந்தர தலைவரா பிஜேபி ஆக்கினா, அவர் தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சா அது டிவிகேக்கு சவாலா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ பிஜேபி, அதிமுக, பாமக எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க ஸ்ட்ராங்கா போட்டிக்கிட்டா அது அந்த கூட்டணி வந்து டிவிகே விஜய்க்கு ஒரு ஸ்ட்ராங் ஆப்போனண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அண்ணாமலை இஸ் அ வெரி பொட்டன்ஷியல் கேண்டிடேட். அவரை சரியா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபியூச்சர் யூஸ் பண்றாங்களா, அவர் எப்படி வராருன்னு பார்ப்போம். 2031 2036 பாத்தீங்கன்னா நியூ ஓட்டர்ஸ் அதிகமா வந்துருவாங்க. இப்போ இருக்கிற குட்டி குட்டி பசங்க எல்லாம் இப்போ ஓட்டர்ஸா வந்து நிற்பாங்க. ஏஜ்டு ஓட்டர்ஸ், வயசானவங்க, அவங்க வந்து அவங்களுடைய அவங்க போய் கியூல நின்று ஓட்டு போறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுடைய ஓட்டு கணிசமா குறையும். நியூ ஓட்டர்ஸோட இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ஆப்வியஸா உங்களுக்கே தெரியும் நியூ ஓட்டர்ஸ் யாருக்கு ஓட்டு போடுவாங்க. விஜயோடைய பவரே இஸ் வெரி டிப்ளமேட்டிக். எந்த பெரிய கட்சியும் எடுக்காத ஒரு ஆயுதத்தை அவர் கையில் எடுத்துட்டார். அதான் கூட்டணி ஆட்சி. டிஎம்கேவும் அந்த ஆப்ஷனை கொடுக்கல, ஏடிஎம்கேவும் கொடுக்கல. பட் இவரு சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு. ஸோ அரவணைச்சு போறாரு. அது ஒரு பெரிய பலம். இவரை நம்பி எல்லா கட்சிகளும் வரும். திமுக, அதிமுக கூட கட்சிகள் எல்லாமே, பாமக, எல்லா கட்சியுமே வந்து பாமக, பிசிகே, கம்யூனிஸ்ட், மதிமுக எல்லா கட்சியுமே இவரோட கூட்டணி இருக்க ஆசைப்படும். எல்லா கட்சிக்கும் ஒரு மினிஸ்டர் கொடுத்தா போதுமே. அப்படியே அவங்களுக்கு அது அவங்களுக்கு பெரிய ஜாக்பாட் மாதிரி. அவங்களாம் மினிஸ்டர் வாழ்க்கையில் யோசிச்சு பார்க்கவே முடியாது ஒரு மினிஸ்டர் ஆகும்ட்டு. இப்போ விசிகாவோ, மதிமுகவோ, இல்ல கம்யூனிஸ்டோ, காங்கிரஸோ, பாமகவோ யாருன்னா அவங்கள ஒரு மினிஸ்டர் ஆகும்ன்ற ஒரு கனவு வந்து அது பெரிய கனவு அவங்க. ஸோ விஜய் அந்த ஆப்ஷன் கொடுக்குறாருன்னா அவங்களுக்கு காலில் வந்து கூட்டணி வந்து சேர்ந்துருவாங்க. இப்பவே அவர் 35% ஓட் ஷேர் வச்சிருக்காருங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா இது வந்து 40 மேல போகும். நீங்க வேணா பாருங்க. கூட்டணி இப்போ காங்கிரஸோட கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதிகமா கூட விசிகே, கம்யூனிஸ்ட்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. அப்பதான் 118 எம்எல்ஏ கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி வந்து வரப்போற எலெக்ஷன்ல இப்போ அடுத்த உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் கண்டிப்பா 40% மேல எடுக்கும். நிறைய கவுன்சிலர்ஸ் வின் பண்ணுவாங்க. இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஸ்ட்ராங். நீங்க வேணா பாருங்க. அண்ட் அடுத்த மக்களவை தேர்தல் 2029 சொல்லவே வேணாம். காங்கிரஸ் ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க கூட்டணிட்டு. எல்லா சின்ன கட்சிகளும் வந்து சேர்ந்துக்கும். கண்டிப்பா ஒரு 40 சீட்ல எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 35 சீட் மேல கண்டிப்பா அடிச்சிருவாரு. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, விஜய் இஸ் கோயிங் டு பி தி ஃபியூச்சர் அண்ட் ஒன்லி ஒன். ஓகே, மோனோபோலி மாதிரி ஆக போகுது. அவருக்கு காம்படிஷன் யாருமே இல்லை இப்போதைக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட் யாரும் இல்லை. விஜய் இஸ் கோயிங் டு பி தி ஃபியூச்சர். ஸோ தாவேகா தான் தமிழ்நாட்டின் எதிர்காலம். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் விஜய் அவர்களுக்கு, வருங்கால முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரே ரெக்வஸ்ட். திமுக, அதிமுக பண்ண தப்பு நீங்க பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அந்த பேட் கவர்னன்ஸை கொடுக்காதீங்க. நல்ல கவர்னன்ஸை கொடுங்க. மெயினா கரப்ஷனை ஒழிங்க. அண்ட் கிரைம் ரேட்டை கம்மி பண்ணுங்க. கரப்ஷன், கிரைம் ரேட், இது ரெண்டையும் நீங்க கம்மி பண்ணாலே, அப்கோர்ஸ் ஜீரோ ஆக்க முடியாது, ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். இந்த 2 சி, கரப்ஷன், கிரைம் ரேட், இது ரெண்டையுமே நீங்க கம்மி பண்ணா உங்களை அசைச்சிக்கவே முடியாது. உங்களுக்கு ஆப்போனண்டே கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி எ மோனோபோலி. அடுத்த 25 வருஷத்துக்கு நீங்க தான் இருப்பீங்க. இதான் மோடி எப்படி அங்க ஹேட்ரிக் அடிச்சாரோ அது மாதிரி நீங்களும் ஹேட்ரிக் அடிப்பீங்க. அப்கோர்ஸ் இப்போ 2029 மோடி தான் வருவாரு. அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். 4வது வாட்டியா அந்த மாதிரி நீங்க தொடர்ந்து 4 வாட்டி 5 வாட்டி சிஎம் ஆகலாம். இது 2 மட்டும் கம்மி பண்ணுங்க. கரப்ஷன், கிரைம் ரேட், இதுலதான் வந்து மக்கள் ரொம்ப காண்டாகி திமுகவையும் அதிமுக வெறுத்து உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. ஸோ இந்த 2 சிஎம் பண்றது. எம்ஜிஆர் அவர்களுக்கு மிஞ்சின ஒரு பாப்புலாரிட்டி உங்களுக்கு இருக்கு சார் விஜய் சார். கண்டிப்பா சொல்றேன். எம்ஜிஆரே அவருடைய முதல் தேர்தல் 1977 30% முதல் வாங்கினாரு. ஆனா நீங்க 35% கிட்ட வாங்கியிருக்கீங்க, ரைட்டுங்களா? அதுவும் தனியா. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுவும் இன்னைக்கு இருக்கிற, அதுவும் மும்முனை போட்டியில இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல நீங்க 35% வாங்கியிருக்கீங்கன்னா உங்க வேல்யூ எங்கேயோ இருக்கு. அதுவும் கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு 5 வருஷத்துல தான் வந்து ஆட்சி பிடிச்சா. நீங்க 2 வருஷத்துல பிடிச்சிட்டீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம்.
நீங்க எங்கேயோ இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த தலைவர், ஒரு மோடி மாதிரி, ஜெயலலிதா மாதிரி இந்தியா அளவுல சிறந்த தலைவராக வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. கண்டிப்பா வருவீங்க. தயவு செஞ்சு 2 சியை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. கரப்ஷன், கிரைம் ரேட். யூ ஆர் கோயிங் டு ராக் ஃபார் நெக்ஸ்ட் 25 years. ஆல் தி பெஸ்ட்.